ஹாய், ஹலோ, வெல்கம் மக்களே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய காலேஜ் வந்து ஐஐஆர்எஸ் இஸ்ரோனுடைய ஒரு சென்டரா நம்ம வந்திருக்கோம். அதுக்காக நம்ம இந்த எடுசாட் எப்படி வந்து யூஸ் பண்ண போறோம், நம்ம ப்ரோகிராம எப்படி ரெஜிஸ்டர் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம ஆன்லைன்ல பார்க்க போறோம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து elearning.iars.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு, அங்க வந்து ரெஜிஸ்டர் தி பார்ட்டிசிபென்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்ல உங்களுடைய பேரு நீங்க டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இமெயில்ல உங்களுடைய இமெயில் அட்ரஸ். ஆல்ரெடி அந்த இமெயில் அட்ரஸ் யாராவது எடுத்திருந்தாங்க அப்படின்னா, நீங்க வேற இமெயில் ஐடி குடுத்துக்கலாம். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு அப்பர் கேஸ், ஒரு லோவர் கேஸ், நம்பர், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். கண்டிப்பா 8 டிஜிட் இருக்கணும். அதுக்கப்புறம் கீழ வந்து ஒரு கேப்ச்சா காமிக்கும். அந்த கேப்ச்சாவையும் கரெக்ட்டா பார்த்து டைப் பண்ணிட்டு, ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அந்த ரெஜிஸ்டர வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய மெயில் ஐடிக்குள்ளார போகணும். அந்த மெயிலுக்குள்ள போனீங்க அப்படின்னா, அந்த மெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்ட் இருக்கும். அத எடுத்து நீங்க திரும்ப பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு திரும்ப ஒரு டிஸ்ப்ளே காமிக்கும். அந்த ரெஜிஸ்டர்ல குடுத்துட்டு லாகின் குடுத்துட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செலக்ட் கோர்ஸ் கேட்கும். அதில வந்து கோர்ஸ் ஆன் ஸ்பேஸ் சயின்ஸ் குடுத்துட்டு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் இன்ஸ்டிடியூஷன் நோடல் சென்டர்ல இருக்கும். அங்க இஜிஎஸ் அப்படின்னு நீங்க குடுத்தீங்கன்னா, நம்ம காலேஜ் பேர் வந்துரும். கோஆர்டினேட்டர் பேர் பார்த்தீங்கன்னா, தயாளன் சார் பேர் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு பேசிக் குவாலிஃபிகேஷன் கேட்கும். நீங்க வந்து நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத போட்டு, பேசிக் நாலேட்ஜ் நாட் அப்ளிகபிள் போட்டுட்டு, கீழ எதுக்காக எனக்கு இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா? அத வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் குடுத்துட்டீங்கன்னா, அடுத்த பேஜுக்குள்ள போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பர்சனல் டீட்டெயில்ஸ்ன்னு வரும். அதில நீங்க மிஸ்டர் போட்டுட்டு, கீழ உங்க அப்பா பேர போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்கும். உங்க ஃபோன் நம்பர் கேட்கும். கண்ட்ரி வந்து இந்தியா. பின் நம்பர் நம்மளுடைய பின் நம்பர் தான் 611002 அந்த மாரி இடத்தினுடைய பின் கோட நீங்க அங்க டைப் பண்ணிக்கலாம். மேல ஃபுல் நேம் கேட்கும். உங்க பேர ஃபுல்லா எப்படி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணுமோ, அதுக்கேத்த மாரி நீங்க உங்க ஃபுல் நேம் குடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஸ்லைட் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில வந்து உங்களுடைய வருஷம், அதுக்கப்புறம் மாசம், அதுக்கப்புறம் தேதி 3யும் நீங்க போட்டுக்கலாம். போட்டுட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடும். நேஷனாலிட்டி இந்தியன். சிட்டி வந்து நீங்க எந்த ஊர், நாகப்பட்டினமோ, இல்ல மயிலாடுதுறையோ, இல்ல காரைக்காலோ, எந்த ஊரோ நீங்க அத கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்டேட்ட வந்து போட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதுக்கேத்த மாரி சேவ் ஆயிக்கும். நீங்க சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துருங்க. குடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜுக்குள்ள போகும். அது எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ். உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்கும். எம்இ முடிச்சிருந்தீங்கன்னா பிஜி போடுங்க. இல்ல நான் பிஇ படிச்சுட்டு இருக்கேன்னா, போஸ்ட் கிராஜுவேஷன் போட்டுட்டு, என்ன சப்ஜெக்ட், எந்த இயர் பாஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் குடுத்துருங்க. அண்ணா யூனிவர்சிட்டி தான் மேக்ஸிமம் நாம எல்லாருமே. நம்ம அட்டானமஸா இருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டியில தான் இருப்போம். அத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்ஸ் கேட்கும். அங்க ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க வந்து அங்க ஸ்டூடெண்ட்டோ, இல்ல வொர்க்கிங் ப்ரொஃபஷனலோ, செல்ஃப் எம்ப்ளாய்டோ எது வேணாலும் குடுத்துக்கலாம். டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் நம்ம காலேஜ்ல ஒர்க் பண்றதுனால அகாடமியா, ஸ்டூடண்ட்ஸும் நீங்க அகாடமியாவே குடுக்கலாம். டெசிக்னேஷன் வந்து ஸ்டூடண்ட்னா ஸ்டூடண்ட்னு குடுங்க. அசிஸ்டன்ட் புரொஃபசர், அசோசியேட் அது எல்லாமே நீங்க குடுத்துறலாம். குடுத்ததுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ கேட்கும். ஃபோட்டோ கண்டிப்பா 500 கேபிக்குள்ளார தான் இருக்கணும். ஜேபிஜி இல்லாட்டி பிஎன்ஜி அந்த ஃபைல்குள்ள இருக்கணும். உங்களுடைய ஃபோட்டோ நீங்க அப்லோட் பண்ணிட்டு, ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் ஏதாவது கேட்கும். யூசுவலா எல்லாருக்குமே பான் கார்டோ, இல்ல ஆதார் கார்டோ வச்சிருப்போம். அத கிளிக் பண்ணிட்டு, அதையும் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 எம்பிக்குள்ளார இருக்கலாம். ஆஃப்கோர்ஸ் இது ஜேபிஜிக்குள்ள தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆதார் கார்டினுடைய நம்பர வந்து பர்சனலா டைப் பண்ணணும். பர்சனலா டைப் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் கன்டின்யூ குடுத்துட்டீங்கன்னா, அடுத்த பேஜுக்குள்ள வந்துரும். அங்க வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு நீங்க பார்த்துக்கலாம். பார்த்ததுக்கு அப்புறம் அப்ளை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அத வந்து நீங்க குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் நடந்துருங்க. அது ப்ராசஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம கங்ராச்சுலேஷன்ஸ் பேஜ் வந்துருச்சு. அத நம்மளுடைய ஏதோ ஒரு ஃபோல்டர்ல சேவ் பண்ணி வச்சுட்டு, நமக்கு எப்ப வேணுமோ அத பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல அத நம்ம யூஸ் பண்றதுக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்களும் சீக்கிரமா ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இஜிஎஸ் பிளே ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டும் தான். ஸோ இத வந்து நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய சாதனை தான். இத கன்ஃபார்மா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஆல்.